ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்க போகிறோம். இந்த பாசிப்பருப்பை நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்ததும் இதை நம்ம நல்லா ஒரு 2-3 தண்ணியில் அலசி நம்ம குக்கரில் ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கொலைய வேக வச்சிடக்கூடாது. இப்போ நம்ம வெல்லத்தையும் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். 1:1 ரேஷியோவில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்து கூட நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு பாகு எதுவும் தேவை கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இது கூட கொஞ்சம் முந்திரியை வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ திராட்சையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காவை சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி கட் பண்ணி நீங்கள் வதக்கி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது மாதிரி மெலிசான பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது தேங்காவை நம்ம நெய்யில் வதக்கி போடுறதுனால அது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். பாயாசத்துக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த தேங்காவை நம்ம செவக்க வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒரு 80% வெந்தால் போதும். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம கரைச்சி எடுத்துருக்கோம்ல வெல்லம், அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்து கூட அரைச்சி எடுத்த இந்த பாசிப்பருப்பையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இப்படி தான் கொஞ்சம் திரியாக இருக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடாதீங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இப்போ இதையும் இந்த வெல்லத்து கூட நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம இந்த முந்திரி திராட்சை தேங்காய் வதக்கி வச்சதையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். இந்த நெய் சேர்த்தோன்னே நல்ல வாசனை வருது. இப்போ இது கூட கெட்டியான தேங்காய் பால் 1.5 கப் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் சாதாரண பால் சேர்க்குறத விட தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கெட்டியான பால் முதல் பால் சேர்த்துருக்கேன். வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, இல்லைன்னா ரொம்ப இறுகிடும். அதனால் ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. எப்பவும் போல் அன்புடன் என் சமையல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை.